கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஏற்கனவே கேரளாவிலிருந்து இறைச்சி மற்றும் மருத்துவ கழிவுகளை கொண்டு வந்து நீர்நிலைகளில் கொட்டி செல்வது தடுக்க முடியாமல் இருந்து வருகிறது. இதனால் பல்வேறு நோய்கள் உருவாகி மக்கள் மிகவும் சிரமம் அடைந்து வருகின்றனர். இந்நிலையில் நாகர்கோவிலில் கலுங்கடி அருகே பிரதான சாலையில் ஓரத்தில் ஏராளமான மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டு உள்ளன. பல நாட்கள் ஆகியும் இதனை சுகாதாரத்துறையினரும் மாநகராட்சி நிர்வாகமும் கண்டு கொள்ளாததால் மக்கள் அச்சம் அடைந்து உள்ளனர். இதனால் பல நோய்கள் உருவாகும் அபாய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் மருத்துவ கழிவுகளை கொட்டி செல்பவர்கள் மீது காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். நாகர்கோவில் மாநகராட்சிக்கு உட்பட்ட புத்தேரி ரயில்வே மேம்பாலத்துக்கு கீழ் பகுதியில் மக்கள் அடர்த்தியாக குடியிருக்கின்ற குடியிருப்பு பகுதியில் திடீரென அதிகமான அளவில் மருத்துவ கழிவுகள், மருந்து பொருட்கள் மற்றும் மருத்துவமனைகளில் உள்ள கழிவுகளை கொண்டு கொட்டப்பட்டு சுகாதார சீர்கேடு என்பது ஏற்பட்டுள்ளது. இந்த பகுதியில் தொடர்ந்து ஏற்கனவே கொட்டப்பட்டு வருவதாக நாங்கள் பலமுறை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக சுட்டிக்காட்டிய பிறகும் கண்டு கொள்ளாமல் நாகர்கோவில் மாநகராட்சி நிர்வாகம் இந்த மருத்துவ கழிவுகளை கொட்டுகின்ற நிலைமை என்பது இருக்கிறது. உடனடியாக மருத்துவ கழிவுகளை அப்புறப்படுத்தி தொடர்ந்து இந்த பகுதியில் சுகாதார சீர்கேடு ஏற்படாத வகையிலும் இந்த பகுதி மக்களிடையே பாதுகாக்கின்ற வகையிலும் சுகாதாரத்திலிருந்து பாதுகாக்கின்ற வகையிலும் நாகர்கோவில் மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் நாகர்கோவில் மாநகர குழு சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த பகுதி என்பது நாகர்கோவிலுடைய பிரதான நாகர்கோவிலிருந்து கீரிப்பாறை வரை செல்கின்ற பாலமூர் ரோடு என்பது மிகவும் போக்குவரத்து அதிகமாக இருக்கக்கூடிய மக்கள் போக்குவரத்து, இருசக்கர வாகனங்கள், கார் மற்றும் பஸ் போக்குவரத்து அதிகமாக இருக்குது. அதே போல இந்த கொட்டப்பட்டுள்ள இந்த பகுதி என்பது மேம்பாலத்தினுடைய சப் ரோடாக இருக்கிறதால் குடியிருப்புக்கு போகக்கூடிய மக்கள் என்பது அதிகமாக நடந்தும் வாகனங்களில் செல்கின்ற போக்கு என்பது இருக்கிறது. இந்த மக்களுக்கு அதிகமான அளவில் சுகாதார சீர்கேடு என்பது இன்று உருவாக்கப்பட்டு நோய்களிலிருந்து பாதிக்கப்படுகின்ற நிலைமையை மாநகராட்சி நிர்வாகம் உருவாக்கியுள்ளது என்பதை வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த மருத்துவ கழிவுகளை கொட்டியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறையை நாங்கள் கேட்டுக்கொண்டுள்ளோம். எஸ். அருணாசலம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநகர செயலாளர்.